இந்த பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஏரி இருக்குது. என்னது? வீர நாராயண ஏரி, வீராணம். இந்த வீராணத்துல இருந்து சென்னைக்கே தண்ணி வருது. வீராண ஏரியில இருந்து சென்னை கூட தண்ணி கொண்டு வராங்க. ஆனா அது நம்ம முன்னோர் கட்டின ஏரி. அதாவது சோழர் காலத்துல நம்ம முன்னோர்கள் கட்டின ஏரி. அன்னைக்கு கட்டின ஏரியை இன்னி வரைக்கும் தூரே வாரல. தூர் வாராம அழுக்கான பாத்திரத்துல சமைக்க முடியுமா? முதல் நாள் வச்ச ஒரு குழம்பு, அந்த குழம்பு பாத்திரத்தை மறுநாள் கழுவாம சமைச்சீங்கன்னா நல்லா இருக்குமா? கழுவி கழுவி தானே சமைக்கணும். அப்ப ஏரி அப்படிதானே. இவ்வளோ வருஷம் அதுல எத்தனை அழுக்கு படிஞ்சிருக்கோ, வண்டல் படிஞ்சிருக்கோ, அதை தூர் வாராம இப்படியே வச்சிருந்தா அந்த ஏரியில என்னதான் இருக்கும்? அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீராண ஏரி 47 அடி இருந்தது, இன்னைக்கு 20 அடி தான் இருக்குது. இதுக்காக இவங்க ஆட்சி நடத்துறாங்க. ஒரு தூர் வாரினாதால விவசாயம் செழிக்கும். சரி, விவசாயத்தை பத்தி பேசுவோம். மழை வந்தது, எல்லாருக்கும் நிவாரணம் வந்ததாமா? யாரெல்லாம் நிவாரணம் வாங்கினீங்க? வாங்கினீங்களா வாங்கலையா? இப்படி இப்படி ஆட்டுறீங்க. ஐயோ, எதுக்குமே கொடுக்கலையா? விவசாயம் பண்ணி மழையில அந்த பயிர்லாம் அடிச்சுன்னு போச்சு. எல்லா சம்பாவோ குருவை ஆல்ரெடி எல்லாம் போச்சு. காசு வந்து சேரல. என்ன இது அநியாயமா இருக்குது. இப்ப காட்டு மன்னார் கோயில் பக்கத்துலலாம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது இன்னுமே வந்து அதுல பயிர் இழப்பீடு எவ்வளோன்னு கணக்கே எடுக்கலையா? கணக்கு எடுக்காம எப்படி நீங்க விவசாயத்துக்கு பயிர் இழப்பீடுக்கு காசு கொடுப்பீங்க? கணக்கு எடுக்கணும்ல. எல்லாம் அந்த தண்ணிலாம் முழுவும் போதே வந்து எடுத்தாதானே நல்லது. எவ்வளவு பயிர் முழுகி இருக்கு, எவ்வளவு ஏக்கர் பாழ்பட்டிருக்கு, எவ்வளவு ஏக்கர்ல தண்ணி முழுவி இருக்குன்னு விஷயம் தெரியும். தண்ணிலாம் காஞ்சப்புறம் நீங்க புதுசா பயிர் நட்டப்புறம் அதுக்கப்புறம் வந்து கணக்கு எடுத்தா என்னன்னு தெரியும். அவன் என்ன சொல்வான்? இல்ல நல்லா தான் இருக்குது, போட்டோ எடுத்து போடுவாங்க. பாருங்க, பயிர் வந்துருச்சு, உங்க தண்ணியில நிலமே பாழாவல, பயிரெல்லாம் நல்லபடியா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போயினே இருப்பானா. அவங்க வந்து எப்ப அங்க அழிவு ஏற்பட்டு இருக்கோ, எப்ப அந்த பயிர் முழுவி இருக்கோ அப்பயே வந்து கணக்கு எடுக்கணும். அப்ப விட்டுட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு கணக்கு எடுத்தா நீங்க அது வரைக்கும் அந்த பயிரெல்லாம் அங்கேயே போட்டு வச்சிருப்பீங்களா? நமக்கு தான் கஷ்டமா இருக்கு விவசாயிக்கு. நானும் விவசாய குடும்பம் தான். அந்த மாதிரி பயிர் தண்ணியில வெள்ளத்துல முழுவன பயிரை அப்படியே போட்டு வச்சிருக்க மாட்டோம். உடனே சுத்தம் பண்ணிட்டு கடனோ உடனோ வாங்கி போட்டு ஐயோ அந்த பருவம் தப்பிட போகுது, அடுத்த பயிரை போடுவோமா இல்லையா? வெயிட் பண்ணுவோமா வந்து கணக்கெடுக்கட்டோன்னு? இன்னுமே கணக்கெடுக்கலங்கிறாங்க. இது என்ன அநியாயம்? அப்ப எப்பதான் விவசாயிகளுக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுப்பீங்க? நஷ்ட ஈடும் கொடுக்க மாட்டீங்க. பழைய நஷ்ட ஈடு கொடுக்கல, புது நஷ்ட ஈடுக்கு புது சேதத்துக்கு நீங்க கணக்கும் எடுக்கல. அப்ப விவசாயிகளுக்கு தலையில அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறது தான் முதல் வேலை.